என்ன பேசிக்கிறாங்க? அப்பன் சம்பாதிச்சு உட்காந்து விட்டு வெட்டி பந்தா கட்டிட்டு ஊர் சுற்றி திரியிறான்னு பேசிக்கிறாங்க. ஏண்டா நாயே, ஊருக்குள்ள சொல்றாங்களா இல்ல நீ சொல்றியா? ஊருக்குள்ளதான் சொல்றாங்க பண்ணாடி. ஆமா, ஊருக்குள்ள பெருகல இல்லையாடா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒருத்தி கூட கண்ணுக்கே சிக்க மாட்டேங்கிறா. எப்படி பண்ணாடி சிக்காளுங்க? அதான் நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சாவே ஊருக்குள்ள எல்லா பொம்பளைங்களும் பாவாடைக்காரா ஜாக்கெட்டுக்காரா பதறி அடிச்சுட்டு வர்றாங்க. ஏண்டா டே, நீ ஒருத்து போட்டா என் பேர கெடுக்க. பண்ணாடி அங்க பாருங்க, ஒரு பிகர டக்கரா வருது. எங்கடா எங்கடா? என்ன வெயிலு, என்ன வெயிலு. இது வெயிலா? வேலை பண்ணாடி. டேய் இங்க வாடா வாடா. ஏண்டா நான் அவளுக்கு உன்னை கொடை பிடிக்க சொன்னா, அவளுக்கு எதுக்குடா கொடை பிடிச்சா? என்ன இருக்குன்னு சொன்னா பண்ணாடி, தாய்க்குள்ள தவிச்சா ஏதாவது தாங்க முடியாது பண்ணாடி. அடே எங்க அப்பா, இவர் பெரிய புரட்சி தலைவர். ஏண்டா டேய், இதே ஒரு 60 வயசு கிளவி பிடிக்க சொல்லியிருந்தா பிடிச்சிருப்பியா? கேக்குற உனக்கு எதுக்குடா இந்த எச்சப்ப நாட்டு? ஏண்டா தல்றா. எஸ்கூஸ் மீ மேடம், இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது இல்லையா? எப்படி ஊருக்கு புதுசாட்டு இருக்கு? ஆமாங்க, இந்த ஊருக்கு நான் புதுசுதான். இந்த ஊர் ஆஸ்பத்திரிக்கு நான் நர்ஸ் வேலைக்கு வந்திருக்கேன். என் பேரு சுகுணா. ஓ, நீ நர்ஸா? சரி 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 சரி, இத பார்த்தாவே தெரியுது. ஐயோ, திடீர்னு எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னன்னு பாருங்க. ஆரம்பிச்சிட்டாயா, ஒருத்தி உருப்படியா இருக்க விட மாட்டாங்க. ஐயோ, இங்க எவளிக்குது? இங்கதான் இங்கதான் இங்கதான். ஐயோ இங்கதான். யோ, நெஞ்சு வலிக்குதுங்கறியா? போயிருக்கோம். ஐயா பொய்யா என்கிட்ட சொல்ற? ராஸ்கல் கொன்னுடுவேன். நான் யார் தெரியுமா? நரசு சுகுணா. பொல்லாதவள் ஆயிடுவேன். மூஞ்ச பாரு டுபுக்கு. ஓ, உன் பேரு சுகுணாவா? ஆமா. சரி சரி, என் பேரு முத்துக்கவுண்டரு. ஊருக்குள்ள செல்லம்மா கொண்டமுத்து கவுண்டரு கொண்டமுத்து கவுண்டரு. பாத்தியா? ஆமா, இவரு பெரிய நிலக்கோட்டை ஜமீனு. இவர் எல்லாம் ஊருக்குள்ள பார்த்து அப்படியே கையெழுத்து கும்பிடாம பாரு. டேய், நீ சொன்னாலும் சொல்லேட்டியா, நாங்க ஒரு காலத்துல ஜமீன் தான்டா. பண்ணாடி எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? ஆமா, ஜமீன்னு சொல்றீங்களே, அப்படின்னா இந்த ஜட்கா வண்டி குதிரை வண்டி வச்சிருப்பீங்களா? ஆமாண்டா, உன்ன மாதிரி யாரும் கூட சேர்ந்தா குதிரை வண்டி இல்ல, ஒரு குடுக்கா வண்டி கூட வச்சுக்க முடியாதுடா. ஆமா, குடுக்க இந்த சந்தேகம்லாம் வருது. என்ன சொல்லி கொடுத்த டீச்சர் எப்படி பண்ணாடி? அதெல்லாம் தெரியாது, அப்புறம் மாத்துக்கலாம் போ. ஏண்டா டேய், அப்ப அந்த டீச்சர்கிட்டே போய் கேளு. யோ, பாவம் பச்சை குழந்தை, அவரை போய் எட்டி உதைக்கிறியே. ஏயா, உனக்குலாம் அறிவுக்குதா? பாரு, பால் மாறாத பச்சை புள்ள மூஞ்சி, அத போய் எட்டி உதைக்கிறியே. பாவம் அவரு. பாவமா? டேய் தொப்பையா, உனக்கு கிடைச்ச மரியாதையை பாத்தியா? பண்ணாடி ஏன் பண்ணாடி பொறாம போடுற? ஐயாக்கு ஊருக்குள்ள மவுசு ஏறி போச்சுல. என்னது தொப்பையாவா? யோ, என்னையா பேரு தொப்பையா கிப்பியா? நல்லா இல்ல, பேர் நல்லா இல்ல. போச்சு போச்சு, மானம் போச்சு. ஏ பண்ணாடி, வயசு பிள்ளைங்க மாட்டி எனக்கு தொப்பையில போன்னு எத்தனை சொல்றது? ஏன் பிரஸ்டீஜ் என்ன வருது? என்னது பிரஸ்டீஜா? ஏண்டா டேய், உனக்கு என்னடா பிரஸ்டீஜ் போட்டு மாட்டுது? பிரஸ்டீஜ் ஒரே கடையில டீயை குடிச்சு புட்டு 4 வடையை சேர்த்து கவிக்கிட்டு வந்த நாய் உனக்கு பிரஸ்டீஜ் போட்டு மாட்டுதா? பிரஸ்டீஜ்? யோ, முதல்ல உங்க சண்டை நிறுத்துங்க. இப்ப ஆஸ்பத்திரிக்கு வழி எப்படி போகுதுன்னு முதல்ல சொல்றீங்களா இல்லையா? வாசுகுணா, நான் காட்டுறேன். ஓ கில்லலேலோ, ஓ கில்லலேலோ. ஏண்டா நாயே, பிறகுடா கில்லால போட்ட? இல்ல ஏதோ போடணும்னு தோணுச்சு பண்ணாடி போட்டேன். தப்பா? ஏண்டா டேய், கில்லால போடுற நீ? கில்லால அல்ல கை, நீ கொஞ்சம் அடக்கிய வாசி இல்ல மாவனே, அவ்வளவுதான் உன்னைய. யோ, இப்ப ஆஸ்பத்திரிக்கு வழி கட்டுவியா காட்ட மாட்டியா? வாசுகுணா, நான் காட்டுறேன். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? யோ,
பார்க்க வயசான ஆள் மாதிரி தெரியல. வயசான ஆளே தான். இவ்வளவு சில்லறத்தனமா நடந்துக்கிறிய, லுச்சாத்தனமா நடந்துக்கிறிய, நாக்க நாய் மாதிரி தொங்க விட்டுட்டு திரிகிறிய. உனக்குலாம் அறிவு இல்ல? என்னையா ஒண்ணும் தெரியாது பாப்பா மாதிரி உம்முன்னு வச்சிருக்கிற மூஞ்சா. என்னது? எனக்கு ஒண்ணும் தெரியாதா? என்னை பத்தி ஊருக்குள்ள கேட்டு பாரு எப்படின்னு. சரியா, அப்ப நீ என்னை வழி கூட்டு போறல? வாசு, நான் ஆஸ்பத்திரிக்கு வெளியே காட்டுறேன். தொப்பையா செல்லம் செல்ல குஞ்சி போய் தேட்டுமா சாமி. ஐயோ, கண்ணத்தை வர டச் பண்ணிட்டு போயிட்டாலே. கொஞ்சம் ட்ரை பண்ணா ஒர்க் அவுட் ஆயிர மாட்டேன்னு தெரியுது. போகாமலே போ, பல்லாடி எல்லாமே போற. நீ எல்லா இடத்துக்கு ஊசி போடுவ. ஆனா நீ கொஞ்சம் ஏமாந்தா என் பல்லாடி உனக்கு பெரிய ஊசியா போட்டுருவ. ஏடா சேட்டு, சொன்னடா கேட்டியா? வாயை கொடுக்காதியா, சூத்து புண்டா போயிரும் சொன்ன கேட்டியா? இப்படி அந்த இடத்துல தொங்குறிய. தலைவா, என்ன தலைவாங்க? அது ஒண்ணும் இல்லையா வில்லங்கம். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். எனக்கு மேலிடத்துல அவனை தெரியும் இவனை தெரியும்னு சொன்னான். சரி போய் பார்த்துட்டு வாடான்னு அனுப்பிச்சு வச்சுட்டேன். தலைவா, சேட்டு பாவம் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஓமைய கணக்கண்ட கணக்கா இப்படி அல்பாயுசுல போயிட்டானே. யோ வில்லங்கம், எந்த பணத்துக்காக எங்க குடும்பம் சீரழிஞ்சதோ அதே பணத்தை இன்னைக்கு நான் அள்ளி குமிச்சுட்டேன். இந்த பகவான அனாதையாக்குன அந்த தர்மராஜ் குடும்பத்தை வேவரிக்காம விட மாட்டேன். வேதனத்தி அவன் குடும்பத்தையே சுடுகார ஆக்கணும். அவன் குடும்பம் மனைவி மகனை பிரிஞ்சு தனிமரமா வீதியில அவன் நிக்கணும். தலைவா, நீ என்ன சொல்றீங்க? என்ன தர்மராஜை பத்தி சொல்றீங்க? ஏதோ உங்களுக்குள்ள இருக்கு, அது என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? தலைவா, நானா நீங்க வந்து கிட்டத்தட்ட இந்த ஊருக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு நன்றிகளை நாயாத்தான் இருந்திருக்கேன். ஏன் உங்களோட சுமைய என்கிட்ட இறக்கி வைக்க கூடாதா? தர்மராஜ் வேறு யாரும் இல்லையா, என் தாய்மாமன் தான். ஆமாயா, நானும் இதே ஊர் தான். 17 வருஷத்துக்கு முன்ன அப்பா அம்மா தங்கச்சின்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எங்க அப்பா கல்யாணத்துக்காக பட்ட கடனை கட்ட முடியாததால பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்துச்சு. பதறி போய் எங்க அம்மா கழுத்துல போட்டிருந்த நகையெல்லாம் கழட்டி கொடுத்து வித்து கடனை கட்டிப்புட்டு வர சொன்னாங்க. தர்மராஜ கூட்டிக்கிட்டு நகைய பணமாக்க போன எங்க அப்பா பணமாத்தாயா திரும்பி வந்தாரு. அந்த அதிர்ச்சியில எங்க அம்மா கத்துனாங்க, கதறினாங்க. ஆனா அந்த தர்மராஜ ஆறுதலுக்காக நகையை வித்து பணமாக்கி வர்ற வழியில திருட பணத்தை புடுங்கிக்கிட்டு கொன்னுட்டுதான் ஆறுதல் சொல்லி ஏமாத்திட்டான். ஆனா அந்த சின்ன வயசுல எனக்கு ஆத்திரமும் கோபமும் வந்துச்சு. வீட்டுல இருந்த அருவாளை எடுத்து அவன் கழுத்தை ஓங்கி வெட்டலான்னு வந்தேன். குறி தவறி அவன் கையில பட்டுருச்சு, ரத்தம் கொட்டுச்சு. பார்த்து பதறி போனா ஓடுன இந்த ஊரை விட்டே ஓடுன. ஒரு 6 மாசம் கழிச்சு மீண்டும் ஒரு நாள் நடுராத்திரி இந்த ஊருக்குள்ளார வந்தேன்.
அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு எங்க அம்மா எங்க அப்பா இறந்த ஒரே வாரத்திலேயே தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டு தான் சொன்னாங்க. தேடி பார்த்தேன், எந்த பலனும் இல்ல. எந்த பணத்துக்காக இந்த தர்மராஜ் எங்க குடும்பத்தையோ வேறறுத்தானோ அதே பணத்தை எந்த வழியா இருந்தாலும் சரி சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணினேன். சம்பாதிச்சேன். கோடீஸ்வரனா இந்த ஊருக்குள்ளார வந்து சேர்ந்தேன். எங்க அப்பா தலைவா, உங்க கதையை கேட்டோன்னே நானே ஆடி ஆடி போயிட்டேன். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோங்கிற மாதிரி தர்மராஜ் இவ்வளவு யோக்கினா இருப்போன்னு நினைச்சு கூட பார்க்கல தலைவா. யோ, நான் யாருங்கிற உண்மைய மூச்சு விடக்கூடாது. போய் அந்த கந்து வட்டி கலெக்ஷன்லாம் என்னன்னு பார்த்துட்டு வா. தலைவா, ஒரு விஷயத்தை மறந்தே போயிட்டேன். இப்ப இந்த பள்ளிக்கூடத்துல அங்க ஒரு 1ஆம் கிளாஸ் வாத்தி ஒருத்தர் வந்திருக்கிறான். அவன் என்னடானா நேற்று பாரு நம்ம பசங்க வந்து வச்சு சாராவி விட்டுக்கிட்டு அவனுங்களே எங்கேயோ சாராவி கூட போட வேலையை மூடிக்கி இருக்கிறான். அவன் மீறி கேட்டா போலீஸுக்கு பெட்டிஷன் போடுக்கிறியா? சரி சரி விடு விடு, அவனை நான் பார்த்துக்கிறேன். தலைவா, ஏன் சொல்றேன்னா முளைச்சு வெளியில வரும்போதே கிள்ளி போடணும். இல்லைன்னா துரத்துக்கிட்டு போய் மல்லா குழந்தை கணையாயிரும். என்ன சொல்றேன்? பிரியா பிரியா, பிரியா, என் அன்பு நிலா, என் ஆசை நிலா, இன்ப நிலா, இதய நிலா, அந்த வான் நிலா, உதய நிலா, என் வீரே நீ, ஓடிவா, நம் காதலை பாடி. ஏமாம்மா, உங்க இத்தனை நிலா போட்டு உன் காதலை வர்ணிக்கிற, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ற தெரியுமா? உங்களுக்காக காத்திருந்து என் கண்ணே பூத்து போச்சு தெரியுமா? உணர்வின்றி உறக்கமின்றி உன்ன சுய நினைவின்றி உன்னை காக்க வைத்து விட்டேன் என் மாமன் மகன். பொறுத்துக்கொள் என் புன்னை சிந்தும் பூவிலியே. ஐயோ, போதும் மாமா, போதும். விட்டா நீ இதுக்கு மேல பேசிட்டே இருப்ப. அதெல்லாம் ஒன்னு நாளைக்கு பேசிக்கலாம். வாங்க மாமா, நம்ம 2 பேரும் படத்துக்கு போலாம். படத்துக்குலாம் போக முடியாது. போகணும்னு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. என்ன? ஒரு கிஸ் ஒன்று கொடுத்து போங்க. அதெல்லாம் முடியாது. சரி, நீ வீடு போ. ஐயோ மாமா, விட மாட்டேன். கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா, படிக்கலாம், ரசிக்கலாம். காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா, படிக்கலாம், ரசிக்கலாம். காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ.
அழகுகள் தெரிய மேலும் கீழும் கண் பார்வை அபிநயம் புரிய சமயம் தான் அமைந்ததே அழைத்ததே காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ காளிதாசன் கவிதை நீ பிச்சைக்காரங்கிட்ட கடன்பட்டாலும் மாமன் மட்டும் வச்சனங்கிட்ட வர செலவு வச்சு கூடாதும்பாங்க. நான் தெரிஞ்சிருந்தேன் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னங்க என்ன திருட்டு பையங்கிறீங்க, தப்பு பண்ணிட்டேங்கிறீங்க, என்ன பிரச்சனை? எதுவுமே புரியல. லட்சுமி, கொள்ளக்காரன் வட்டி வாங்க மாட்டாராம், அசலும் சேர்த்து வேணுமா. இப்படி திடீர்னு பணம் கேட்டா நான் எங்க புரட்டுவேன்? 5000மா 10,000மா? 5 லட்சமே 5 லட்சம் ஆச்சே லட்சுமி. எதுக்காகவா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? எங்க அண்ணன் நான் சொன்னா கேட்பாரு, அப்படியே கேட்காட்டி போகுது, திருப்பி கொடுத்துட்டா போது, விடுங்க. அப்பா, என் கண்ணை பத்தி கவலையே பட தேவையில்லை. அடடே பாப்பா ராஜா. அம்மா நல்லா இருக்கீங்களா? அப்பா நீங்க நீ நல்லா இருக்கீல்ல? எங்களுக்கு என்னப்பா கவலை, நாங்க நல்லா தான் இருக்கோம். ராஜா, படிப்புலாம் முடிச்சிட்டியா? ராஜா, படிப்புலாம் முடிச்சிட்டியா? ரிசல்ட்டு எப்போ வரும்? வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? அப்பா பாஸ் பண்ணிட்டேன்ப்பா, வேலைக்கோட ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னும் 1 மாசத்துல வேலை வாங்கிடலாம். என்ன பணம் தான் கொஞ்சம் கட்ட வேண்டியது வரும். அம்மா, அம்மா இந்த பொட்டியில